இது எங்கள் அக்கா தான் இப்படி தூங்கிட்டு இருக்கா, ஜாலியாக அவள் வரல. ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஸோ இவ்வளோ வேலையாக குட் மார்னிங் சொல்கிறோம். ஸோ யாரும் இருப்பீங்களான்னு தெரில. ஸோ அகெயின் குட் மார்னிங். ஸோ இந்த விளாக் என்னன்னா, நாங்கள் டெம்பிள் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆடி 18 இல்லை. ஸோ வீட்டில் நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஸோ அப்படியே என்டராக இந்த விளாக் ஃபுல்லாக அதாக தான் இருக்க போது. டெம்பிள் போயிட்டு ரொம்ப லாங்காக போயிட்டு இங்கே வர போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஹாய். ஸோ கிளம்பியாச்சு, நம்ம சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம அப்படியே பஸ்ல ஏறி டெம்பிள் போக போகிறோம். ஸோ இந்த விளாக் அப்படியே என் கூட வாங்க, கண்டினியூ பண்ணலாம். இதுதான் எங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட். ஸோ இதெல்லாம் பெரிய டூராக காட்ட முடியாது, அப்படியே லைட்டாக கிளிப்பாக எடுத்துருக்கேன் பாருங்கள். சன்ரைஸ் பார்க்குறவங்க பாருங்கள். பிகாஸ் லாக்டவுன் டயத்தில் நான் சன்ரைஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் நானே சன்ரைஸ் பார்க்குறேன். திண்டுக்கல் வந்துட்டோம் நாம். ஸோ இதுதான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இதுதான் நம்மளோட மார்னிங் டிஃபன், சூடா ரோஸ்ட். ஸோ இந்த இடத்த பற்றி நான் சொல்லி ஆகணும். திண்டுக்கல்லில் கோட்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். நான் போனதில்லை, மேபி நெக்ஸ்ட் டைம் போக முடிஞ்சால் இதோட டூர் போடலாம். ஸோ ஆனால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க, கமெண்டில் சொல்லுங்கள் போனீங்களான்னு. இது எங்களோட போரிங் டைம் செல்ஃபீஸ். ஹாப்பி மாம் அண்ட் ஹாப்பி மீ. எனக்கு ஏன் திண்டுக்கல் பிடிக்கும் போகணுன்னு ஆசைன்னா அதோட பியூட்டி தான். ஸோ போகும்போதே நிறைய மவுண்டெயின்ஸ் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பழைய டெம்பிள் இதுதான். இப்போ வரைக்கும் எங்களோட பழைய டெம்பிள் ஆக்சுவலாக அங்கே தான் இருந்தது முன்னாடி சாமி. ஸோ அங்கே இருந்த டெம்பிளை ரினோவேட் பண்ணி வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து பழைய டெம்பிள் வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது, பழைய விஷயத்த. ஸோ அதனால அங்கே போய் ஃபர்ஸ்ட் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே புது டெம்பிளுக்கு போவோம். ஸோ புது டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்களுக்கு போயிட்டு 2 years ஆச்சு. கொரோனா டைம் நாங்கள் போகவே இல்லை, விச் மீன்ஸ் இல்லை, பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் வராங்க. நான் காலேஜ் படிக்கும் போது வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் வரேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இங்கே வந்துட்டு போனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்கிறது எப்பவுமே எங்களோட ஒரு ஹோப். ஸோ வாங்க எங்களோட கோயிலை உங்களுக்கு காட்டுறேன். என் கூடயே இந்த ஜேர்னி ஃபுல்லாக வாங்க. இதுதான் எங்கள் டெம்பிள். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு, இருந்தாலும் நான் எடுத்திருக்கேன். இதுதான் எங்கள் சாமி. ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க. இது வந்து அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இன்னும் நிறைய க்ரௌட் வந்துச்சு. எங்கள் டெம்பிளோட பியூட்டியே இங்கே தான் இருக்குது. செம்ம வியூவாக இருக்கும். டெம்பிள்லேருந்து சுற்றி அப்படியே ஃபுல்லாக அந்த மவுண்டெயின்லாம் சுற்றி இருக்கும். அதுக்கு நடுவில் டெம்பிள் சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம், பட் இப்போ டைம் இல்லை. இதுதான் எங்கள் டெம்பிள். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அந்த முன்னாடி கொஞ்சம் மண்டபம்லாம் ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் டெம்பிள், பீஸ்ஃபுல்லாக. ரிட்டன் கிளம்பியாச்சு.
ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். அந்த மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த பக்தி மோடு. ஓகே, ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக வைபாக இருக்குது. ஸோ நான் கிளிப்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் காட்டுறேன். ஸோ அப்போதைக்கு நீங்களும் கண்டிப்பாக எங்கள் சாமியை ஜஸ்ட் கும்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பாசிட்டிவ் நடக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக. வாங்க அடுத்து, இன்னும் vlog முடியலை, இப்போதைக்கு ஜஸ்ட் கோயில் போயிட்டு ரிட்டர்ன் தான் போயிட்டுருக்கோம். சாப்பாடு அங்கே கொடுத்தாங்க, பட் ஆனால் அது வந்து நாங்கள் சாப்பிட்டு டிலே பண்ணனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் அடுத்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஹோட்டல் போய் சாப்பிட்டு இங்கேருந்து பஸ் ஏறி அடுத்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து புதுக்கோட்டை போகணும். இட்ஸ் லாங் டூர். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணி 9 மணி குறைஞ்சதான் ஆகும். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த vlog இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். வாங்க. இந்த வேலை இங்கே ஃபுல்லாக நான்வெஜ் தான் இருக்குது, வெஜ் தான் சாப்பிடணும். திண்டுக்கல் போகிறோம், ஹோட்டலில் சாப்பிடாது இருக்கோம். பார்க்கலாம் மணி இருக்கான்னு தெரியல. ஸோ லெட் மீ ட்ரை. ஸோ திண்டுக்கல் வந்துட்டோம். நாங்கள் மீல்ஸ் கேட்டோம், மீல்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. நாங்கள் 4 மணிக்கு வந்தனால. ஸோ நல்லா காளான் பிரியாணி இருந்துச்சு. ஸோ காளான் பிரியாணி சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. எனக்கு மட்டுமே 100 கிராம் காளான் கிடச்சி. போயிட்டு இருக்கோம். ஸோ இனி அங்கே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது. அங்கே போயிட்டு உடனே ஃப்ரீ ஆக முடியாது, அங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்க போயிட்டே இருக்கலாம். மீன்வாயில் நான் வந்து செஷன் பிளான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளோட அந்த இனிஷியேட்டிவ் ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியேட்டிவில் வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் நாளானேலேருந்து அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு செஷன் பிளான் வந்து க்ரியேட் பண்ணி எழுதிட்டு இருந்தேன். சரி, ஆக்டிவிட்டி எதாவது தேடலான்னா நெட்வொர்க் இல்லை. ஸோ இந்த வியூ விட்டுட்டு மனசே இல்லை. ஸோ திண்டுக்கல் நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா இந்த மவுண்டெயின் வியூஸ்லாம் வந்துட்டு நமக்கு பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்து நாங்கள் பிராடி மலை வந்தாச்சு. இது அந்த முருகன் டெம்பிள் தான். இதோட வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன், ஏன்னா நாங்கள் அடுத்து போவோம் இந்த டெம்பிளுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இங்கே தான் எங்கள் மம்மி டாடிக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ரேணு கதவை தர. ஹை, ஜஸ்ட் நவ் தான் இப்போ தான் வீட்டை ரீச் ஆனோம். ஸோ என்னென்னா அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ நான் என்னென்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். முக்கியமான வேலை என்னென்னா, நாங்கள் மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு போனோம்ல, ஸோ அந்த த்ரெட் எடுத்து நாங்கள் கட்டிப்போம். இதுதான் இது ஆடி 18ஓட ஸ்பெஷல். ஸோ அது அம்மா கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம என்டையர் ஜேர்னியும் பாசிட்டிவ் வைப் எல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே, இது வரைக்கும் எல்லாமே அப்படியே என் கூட என்டையர் ஜேர்னியும் நீங்கள் இருந்தீங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஒரு மிராக்கிள் நடந்தது. அதை நான் என்ன மிராக்கிள்னு சொல்ல மாட்டேன், பட் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் இன்பிட்வீன்லேயே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்பிட்வீனில் வந்துட்டு கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடைச்சிது, எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், நான் அந்த மாதிரி ஒரு ஹோப் வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோப் வந்து ஈவன் நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. அது என்ன நியூஸுங்கிறத வந்து நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஸோ அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள், உங்களுக்கும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் தென் ஹோப்புங்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன திங்க் பண்ணுறீங்களோ வாட் எவர் இட் இஸ், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அன்டில் தென் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஸோ இந்த ரூரல் ஏரியா சைல்டு அந்த விஷயம் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறைய அட்மிஷன் வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய பேரோட ஃபியூச்சர் நம்ம வந்து ஒரு என்வலப் பண்ண மாதிரி இருக்கும், டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட்காக தான் நிறைய இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க இந்த விஷயத்த. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.